بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم. We greet you with Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع بسم الله القدوس سبحانه وتعالى ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم، والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. நாங்கள் வணக்கம் சொல்றோம். இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன். அல்லாஹ் என்னை என்ன செய்ய சொல்லியிருக்கிறானோ அதைத்தான் செய்ய, படிக்க வைக்க, உண்மை சொல்லிக் கொடுக்க. இந்த நேரத்துல அதைவிட முக்கியமானது ஒன்றுமில்ல. குர்ஆன் என்ன சொல்லுது? நபி முகம்மது, அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் அவர் மேல் இருக்கட்டும், என்ன சொல்லியிருக்கிறார்? காசா சம்பவங்களைப் பத்தி, நம்ம சகோதரங்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? காசாவில இருக்கிறவர்களுக்காக அவங்க கிட்ட போன்றதுக்கே இடமே இல்ல. அந்த நிலையில கூட அவங்க கொல்லப்பட்றாங்க. பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்றாங்க. அமெரிக்க அரசாங்கம் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய போலித்தனம். அது போலித்தனத்தோட இஸ்ரேலுக்கு திடமா ஆதரவு காட்டுறாங்க. இந்தியாவில நரேந்திர மோடியும் கூட நாங்க இஸ்ரேலோட ஒற்றுமையில இருக்கிறோம் என்னையும் சொல்றாரு. இஸ்ரேல் பெண்களையும் குழந்தைகளையும் திட்டமிட்டு கொலை செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அதுதானா யூத மதம்? அதுதானா யூத மதம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? இப்ப உலகம் முழுக்க கண்ணீர்தான், உலகம் முழுக்க மனவேதனைதான். நம்ம என்ன செய்யலாம்? இஸ்லாமிய உலகத்தை மேல ஆட்சி செய்யற அரசுகள் இஸ்ரேலை தடுக்க ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற போது நம்ம என்ன செய்யலாம்? இதை பத்தி நம்ம நபி என்ன சொன்னாரு? அதை பற்றி நம்ம உங்களோட ஒரு சந்தோஷமான செய்தியை பகிரணும். நம்ம நபி என்ன சொன்னார்னு? அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் அவர் மேல் இருக்கட்டும். அவர் பேசினார். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி மட்டுமே பேசக்கூடிய விதமா அவர் சொன்னது, ஒரு முஸ்லிம் படை வரும். அது எதுக்குன்னா எருசலேமை விடுவிக்க. அவர் சொல்றார், அந்த படை எருசலேம் நோக்கி நடை போட ஆரம்பிக்கும்போது யாரும் 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 யாராலும் அந்த படையை நிறுத்த முடியாது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட முடியாது. அது அந்த நேரத்துக்குள் இருக்கவே இருக்காம போயிடலாம். ஐக்கிய நாடுகள் இல்லாத நாள்கள் வரும், அது இல்லாதுவிடும். அது ஒரு தடுக்க முடியாத முஸ்லிம் படை. நாம் எருசலேம் வரப்போகிறோம், எருசலேமை விடுவிக்கப் போகிறோம். இவங்கதான் அவர் சொன்ன வார்த்தைகள். لَتُقَاتِلُنَّ الْيَهُودَ, you will most certainly fight the Jews. وَلَتَقْتُلُنَّهُمْ, you will most certainly defeat them. حَتَّى يَقُولُ الْحَجَرِ, at that time the response to oppression will be so great that even the rocks and the stones will speak. Ya Muslim, هذا يهودي ورائي فتعال فاقتل. There's a Jew hiding behind me. Come and kill him. Our Prophet is not speaking about all Jews. Not at all. இங்க ஒரு யூதன் என்கிட்ட ஒளிச்சுக்கிட்டு இருக்கான், வாங்க அவனை கொலை பண்ணு. நம்ம நபி எல்லா யூதர்களையும் பற்றி அப்படி சொல்லல. இல்ல, மொத்தமாகச் சொல்லவே இல்லை. அவர் எப்படி இப்படி சொல்ல முடியும்? இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டித்துக்கிட்டு இருக்கும் யூதர்களைப் பற்றி. இன்றைக்கு இஸ்ரேல்லையே இருக்கிற யூதர்கள்தான் அவர்களே தங்களுடைய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர் எப்படி இப்படி சொல்ல முடியும்? பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கொடுக்கிற, அவங்களுக்கு உதவி செய்கிற யூதர்கள் பத்தி ஏன் அப்படி சொல்ல முடியாது தெரியுமா? ஏனென்றா அவங்க இன்னும் மனிதர்கள். இந்த யூதர்கள், அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு இருதயம் இருக்குது. மற்றவர்கள்லாம் மாதிரி இல்ல. அவங்க மிருகங்களா மாறிட்டாங்க. ஆமாம், நீங்க சரி கேட்டீங்க. அவங்க மிருகங்கள். அவங்களுக்கு மனசுல இருதயமே இல்ல.
அவங்க பாலஸ்தீனரை ஜீவனில்லாத விலங்குகளா பார்க்கறாங்க. அவங்க தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அவங்க பிறவிக்கே மேலானவங்க. ஆனா பாலஸ்தீனர்கள் அவர்களை கொல்ல வேண்டியவர்கள் போலவே பார்க்கிறார்கள். பூச்சிகளா? அந்த யூதர்கள் இல்லை. இன்றைக்கு இஸ்ரேல்லையே இருக்கிற யூதர்களும் இஸ்ரேலுக்கு வெளியிலையும் இருக்கிற யூதர்களும் பாலஸ்தீன மக்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அடக்குமுறைக்கு உள்ளானவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இஸ்ரேலின் அடக்குமுறையை வெளிப்படையா கண்டிக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் நபி முகம்மது, அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் அவர் மேல் இருக்கட்டும், அவர் எல்லா யூதர்களையும் பற்றி பேசல. அவர் சொன்னாரு, கற்களும் பேசுவாங்க. எனக்கு பின்புறம் ஒரு யூதன் ஒளிச்சுக்கிட்டு இருக்கான், வாங்க அவனை கொல்லு என்றார். அப்படின்னா நம்ம மனசுல சந்தோஷத்தோட இருக்கணும். நம்ம தெரிஞ்சிருக்கே, இறுதி காலத்துல முஸ்லிம் படை வரப்போகுது. அந்த முஸ்லிம் படை குராசான் பகுதியிலிருந்து வரப்போகுது. அந்த படை தடுக்க முடியாதவங்க. எருசலேம் வரைக்கும் நிச்சயமாக வரப்போகுது. ஆனா இதுல கூட கூடுதலான சொல்ல இருக்கே. அல்லாஹ் குரானுல சொல்லிட்டாரு, ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கான். நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கிறீங்களா? நான் நம்புகிறேன் நீங்க கவனமாக கேட்கிறீர்கள். அவர் சொல்றாரு, He says, بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. That no matter how hopeless your situation might be, no matter how much you are suffering, உங்க நிலைமையா எவ்வளவு நம்பிக்கை இல்லாத நிலைமையா இருந்தாலும் அல்லாஹ் ஒரே கடவுள். உங்க நிலைய மாற்ற திடுக்கிட மாட்டான். நீங்க தான் முயற்சி பண்ணணும். அல்லாஹ்வின் வழிகாட்டுதலோட உங்க நிலைய நீங்க தான் மாற்றணும். அதுதான் செய்திருக்கிறதாலேதான் அல்லாஹ் உங்களுக்காக உதவுவான். அப்படின்னா ஒரு முஸ்லிம் படை குராசான் பகுதியிலிருந்து நடக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள். அது ஈரானை கடக்கணும். இப்போ ஈரான்ல ஏற்கனவே ஒரு அரசு இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டில் இருக்குது. அந்த ஈரான் அரசு வாஷிங்டனை ஷைதான் அல் கபீர் அப்படின்றோடு அழைக்கிறார்கள். அந்த ஈரான் அரசு ரஷ்யாவோட நட்பையும் கூட்டணியையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, ஆகையால நாம ஈரானை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆப்கானிஸ்தானா பற்றி என்ன? ஆப்கானிஸ்தான்ல அந்த வருஷம் முதலுதான் பிறந்தவங்க இருக்கு. இப்போ அந்த கும்பலே இளம் ஆண்களாக வளர்ந்துட்டாரு. அவர்கள் பாக்ஸ் பிரிட்டானிகாவின் ஆட்சிக்கு எதிராக போராடி வென்றுவிட்டனர். பாக்ஸ் பிரிட்டானிகா என்பது 19ஆம் நூற்றாண்டில் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் பேரரசு உலகளாவிய ஆட்சியில் இருந்த காலத்தை குறிக்கும் ஒரு வரையறை. பின்னர் அவர்கள் சோவியத் யூனியனுக்கு எதிராக போராடி வென்றுவிட்டனர். அதுவும் அல்லாத கடவுளில்லாத சோவியத் யூனியனுக்கு எதிராக. பின்னர் அவர்கள் பாக்ஸ் அமெரிக்கானாக்கு எதிராக போராடி வென்றுவிட்டனர். ஆகையால ஈரானிலிருந்து வரக்கூடிய அந்த முஸ்லிம் படையையும் ஆப்கானிஸ்தானிலிருந்து வரக்கூடிய அந்த முஸ்லிம் படையையும் பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாகிஸ்தான் பற்றி என்ன? பாகிஸ்தான் பற்றி என்ன? முஹம்மது அலி ஜின்னா, அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் அவர் மேல் இருக்கட்டும். அவர் தன் பணியை செய்தார். அவர் தன் பணியை வெற்றிகரமாக முடித்தார். அது ஒரு அரசியல் அற்புதம். அவர் ஒரு சுதந்திரமான நாடு உருவாக்கினார். அதுதான் அவர் செய்ய நினைத்ததெல்லாம். அவர் அதை செய்தார். பிறகு அவர் இறந்தார். அல்லாஹ் அவரை திருடி எடுத்தார். ஆனால் பாகிஸ்தான் பிறந்த நாள் முதல் இன்று வரை பாகிஸ்தானின் எதிரிகள் பாகிஸ்தான் சுதந்திரமாக இருக்க முடியாமல் செய்தார்கள். இந்தியா 75 வருடங்களுக்கு முன் சுதந்திரம் பெற்றபோதும் இந்தியா முன்னேறி வருகிறதே. பாகிஸ்தான் 75 வருடங்களாக அடிமையாகவே இருக்குது. இதற்கு பொறுப்பு அதிகம் அரசியல்வாதிகளுக்கு அல்ல. பாகிஸ்தான் இராணுவம் தங்கள் நாடுக்கு ஹயானத் செய்து அமெரிக்காவின் நாய்களாக இருந்ததாலே. ஒரு மாதத்திற்கு முன்பு நான் இறப்புக்கு ஒரு நெருக்கமான தூரத்தில் இருந்தேன். நான் இப்போ இருக்க முடியாது. என் பரிதாபத்துக்குள் இருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனா அல்லாஹ் தன் ஞானத்தில் நான் வாழ வேண்டும் என்று காட்டினார். அல்லாஹ் எருசலேத்தை விடுவிக்கும் படையை அனுப்பவில்லை. காசாவில் நடக்கும் கொலையை நிறுத்துவதற்கு அந்த படையை அனுப்பவில்லை என்று. அந்த படையை அனுப்பவில்லை. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற சுதந்திர நாடாக மாறியிருக்கவில்லை என்றால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலால் அந்த படையை தடுக்க முடியாது. அந்த படை சர்வதேச சட்டப்படி போர் செய்யாது. குராசான் பகுதியிலிருந்து வரும் அந்த படை அல்லாஹ்வின் சட்டத்தின்படி போராடும் படை. ஆனா பாகிஸ்தான் இராணுவம் அல்லாஹ்வின் சட்டத்தின்படி போராடி இல்ல. ஆகையால் பாகிஸ்தானிய மக்கள் விழித்து
காசாவில் நடக்கும் கொலையை நிறுத்த பாகிஸ்தானை விடுவித்து சுதந்திரமாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்களை யான்கி நாய்களாக இருந்து காப்பாற்றியவர்கள் தங்கள் கையிலிருந்து சுதந்திரம் பறிப்பதற்கு. அல்லாஹ் அந்த நாளை என் உயிர் இருக்கும்போது வந்துவிட செய்யட்டும். ஆனால் நான் அந்த நாளில் பாகிஸ்தான் திரும்பி வர விரும்புகிறேன். அந்த நாளுக்கு காத்திருக்க வேண்டும். நான் பாகிஸ்தான் வெளியே இருப்பேன். என் வார்த்தைகள் அந்த நாள் வரைக்கும் மின்னல் மாதிரியாக இருக்கும். பாகிஸ்தான் சுதந்திரமாகி விடுவிக்கும் நாளில்தான் நான் பாகிஸ்தான் திரும்பி வர முடியும். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.